السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மேலான கிருபையின் காரணமாக சங்கை மிகுந்த சிறப்பான இப்பள்ளிவாசலில் தர்பியாவினுடைய நிகழ்ச்சியிலே ஆண்களும் பெண்களும் வருகை தந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, நாம் இன்றைக்கு மூன்றாவது அமர்வாக, அதாவது மூன்றாவது கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஒற்றுமையின் அத்தியாவசியத்தை பற்றி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, குடும்பம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற நிலைமையிலே வாழ்வதை தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்று சொன்னாலே இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று மிக தெளிவான முறையிலே குடும்ப வாழ்க்கையை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குமோ, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல குடும்பம் அமைந்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த பயனை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நல்ல குடும்பம் அமையவில்லை, ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையவில்லை, அல்லது ஒரு கணவனுக்கு ஆணுக்கு ஒரு நல்ல சாலிஹான பெண் அமையவில்லை என்று சொன்னால், வாழ்க்கையிலே எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் செல்வம் இவைகள் எது இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி அடைய முடியாது. அதன் காரணமாக இந்த விஷயத்தை கவனத்திலே எடுக்க வேண்டும். குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எவ்விதம், குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வது எவ்விதம், இந்த கருத்துக்களை சொல்வதற்கு பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் மிக முக்கியமாக விசேடமாக இதற்குரிய ஏற்பாட்டைத்தான் செய்து உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, குடும்பம் என்று வருகிற பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அமைகிறார்கள். முதலாவது நாம் கணவன் மனைவியை எடுத்துக்கொள்வோம். அநேகமாக எல்லோருமே வீட்டிலே கணவன் மனைவி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, அதாவது ஆண்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது, அதே போல பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. ஆண்களின் பொறுப்புகளை பெண்கள் செய்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. பெண்களுடைய கடமைகளை, பெண்களுடைய பொறுப்புகளை ஆண்கள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தவில்லை. இரண்டு பேர்களுமே மனித குலத்தில் முக்கியமானவர்கள். பெண்ணுக்கும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கும் சிறப்பான கண்ணியம் இருக்கிறது. அதே போல
ஆண்களுக்கும் உயர்வு, கண்ணியம், பெருமதி அவர்களுக்கும் இருக்கிறது. பெண்களை இஸ்லாம் அடிமையாக்கி வைக்கவில்லை. இஸ்லாம் மிக தெளிவான அழகான சட்டங்களை பெண்களுக்கு சொல்கிறது. இதை வைத்துக் கொண்டு அதாவது யகூதி நசாராக்கள் இன்றைக்கு உலக மக்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சொல்வது, குற்றச்சாட்டுவது, பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது. எந்த விதமான அடிமைப்படுத்தலும் இல்லை. உண்மையான முறையில் பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்து அவர்களை கண்ணியமாக வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாததனால் அவர்களுடைய பெண்கள், அவர்களுடைய ஆண்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே குட்டிச்சுவராகி போய் இன்றைக்கு எவ்விதம் வாழ்வது என்று தெரியாமல் மிருகங்களை போல அந்த யகூதிகள் நசாராக்கள் இப்படி சொல்கிற பொழுது உங்களுக்கு புரியும். அந்த கூட்டத்தினர்கள் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாம் மட்டுமே நல்ல ஸ்ட்ராங்காக, இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது. மிக தெளிவாக ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு இஸ்லாமிய ஆண்கள் குடும்பத்தை விட்டு விட்டு ஓடவும் இல்லை. இஸ்லாமிய பெண்கள் இந்த கட்டுப்பாடுகள், இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டும் ஓடவில்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமையை கொடுக்கிறது. குர்ஆன் சொல்லித் தருகிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பெண்ணுக்கும் கடமைகளையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது, ஆணுக்கும் கடமைகளையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்களு அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக, பெண்களை சிறப்பாக வாழ வைக்கக்கூடியவர்களாக, பெண்களை கவனமான முறையிலே பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறது. கவ்வாமூன் என்று சொன்னால் பிடிச்ச அடக்கி ஆள்வது என்பது அர்த்தம் அல்ல. பெண்களை அழகாக பாதுகாத்து மரியாதையாக நடத்தி அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து மிக சிறப்பாக பரிபாலிக்கின்ற கடமை ஆண்களுக்கு இருக்கிறது. அந்த நிலைமையில் தான் அவர்களை நாங்கள் அமைத்து இருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக அதாவது திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக கவனத்திலே எடுக்க வேண்டும். கணவனும் மனைவி இரண்டு பேர்களுக்குமே அந்த குடும்பத்திலே பங்கிருக்கிறது. திருமணம் முடித்திருக்கிற ஆண் பெண் இந்த இரண்டு பேருமே, அதாவது ஆண் மட்டும்தான் குடும்பத்துடைய எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டும் என்று பெண்கள் பொதுவோக்காக இருப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லது எல்லாம் பெண்களே பார்த்து கொள்ளட்டும், எல்லாம் வீட்டில் இருக்கிற அவர்களே பார்த்து கொள்ளட்டும், நான் எனது பாட்டிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்கள் பொதுவோக்குத்தனமாக இருப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இதுவெல்லாம் கடமை. கடமை என்று சொன்னால் அல்லாஹ் இவற்றை பற்றி கேட்பான். வெறுமனே பொழுதுபோக்குக்காக வேண்டி செய்துவிட்டு போவது அல்ல. இந்த கடமைகளிலே நீங்கள் தவறினால், நீங்கள் இந்த கடமையை தவறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம், வஃபாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து சில வார்த்தைகள் வருகிறது, வெளியில் விளங்கவில்லை. நபி அவர்கள் சில விஷயங்களை இந்த உம்மத்துக்கு வசியத்து செய்தார்கள். அவ்விதமாக வசியத்து செய்த விஷயங்களில் ஒன்று, பெண்களை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள். திருமணம் முடித்து பெண்களை பொறுப்பாக எடுத்திருக்கக்கூடியவர்கள், அவ்விதமாக இருக்கக்கூடிய நீங்களும், பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய நீங்களும், இந்த பெண்களை அமானிதமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அவர்களை நீளமாக நடத்துங்கள் என்ற வசியத்தும் அந்த வஃபாத்துடைய அந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்திலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை இஸ்லாம் கொடுக்கிறது. இந்த காபிர்கள் சொல்வதை போல இஸ்லாத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை, இஸ்லாத்தில் பெண்களுக்கு கண்ணியம் இல்லை, இஸ்லாத்திற்கு பெண்களை அடக்கி ஆளுகிறது என்று சொன்னால் யார் சொல்ல முடியும்? கடைசி நேரத்திலேயும் நபியினுடைய வாயிலே இருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அருமையான தாய்மார்கள், சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இஸ்லாத்திலே மிகப்பெரிய கண்ணியத்தை, மிகப்பெரிய மரியாதையை, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்களை உங்களுக்கு வைத்திருக்கிறான். அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களது கடமை. அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது பெண்களுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு அந்த விஷயத்திலேதான் அதிகமான பெண்கள் தவறு செய்து விடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இவ்விதமாகத்தான் கணவனும் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடமைகளை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக திருமணம் செய்கின்ற நேரத்திலேயே அதாவது மாப்பிள்ளைக்கு ஈஜாபு கபூல் சொல்லிக் கொடுப்பார்கள். ஈஜாபு கபூல் சொல்லிக் கொடுக்கிற நேரத்திலேயே அங்கே ஹுதுபா ஓதப்படும். அந்த ஹுதுபாவிலே தக்வாவை பற்றி தான் வலியுறுத்தப்படும். ஈஜாபு கபூல் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அதாவது ஒருவர் சொல்கிறார், மாப்பிள்ளைக்கு அதாவது பெண்ணுடைய வாப்பா எனது மகளை நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த கணவன் கபில்து என்ற வார்த்தையை சொல்கிற பொழுது நான் பெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ளே உங்களது பெண்ணை எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன், அவர்களை சிறப்பாக பராமரிப்பேன், அவர்கள் மீது அன்பு காட்டுவேன், அவர்கள் மீது அநியாயம் செய்ய மாட்டேன், அவர்களுக்கு மோசமான முறையிலே நடத்த மாட்டேன் என்கிற எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு ஒப்பந்தமாகத்தான் அது மாறுகிறது. எல்லாம் சேர்ந்த ஒப்பந்தம், வெறுமனே வார்த்தைகள் அல்ல. இன்றைக்கு அதிகமாக நிக்காக மஜ்லிஸ்களிலே கூட அந்த நிக்காக நடக்கிற விஷயங்களுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பள்ளிவாசலில் நடந்தாலும் சரி, ரிஜிஸ்டரும் ஹசரத்தும் இருக்கக்கூடிய 2-3 பேர்கள் தான் ஈடுபடுவார்களே தவிர மற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது திருமண மண்டபத்தில் நடைபெற்றால் அங்கும் ஒரு 10 பேர்கள் தான் இருப்பார்களே தவிர மற்றவர்கள் கவனம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இந்த திருமண இடத்திலே நடக்கிற விஷயம் என்ன? அந்த பெண்ணுக்கு அதாவது பெண்ணை ஆணுக்கு கொடுக்கிற பொழுது எல்லா விதமான உரிமையும், எல்லா விதமான பாதுகாப்பையும், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் முடிந்த அளவுக்கு செய்து கொடுப்பேன் என்கிற அந்த மிகப்பெரிய ஒப்பந்தத்துடைய அடிப்படையிலே தான் அங்கே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவ்விதமாகத்தான் குறிப்பாக ஆண்களாகிய நீங்கள், உங்களுக்கே தெரிந்திருக்காது, நீங்கள் திருமணம் முடித்து 1 வருடம் இருக்கும், 2 வருடம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம், ஏன் 50 வருஷம் இருக்கு. இவ்விதமாக 50 வருடம் கழிந்ததற்கு பின்னாலும் உங்களது மனைவிக்கு வயதாக இருந்தாலும் உங்களது கடமை விழுந்து விட மாட்டாது, உங்களது கடமை விடுபட்டு போய்விட மாட்டாது. அதே போல பெண்ணுக்கு எத்தனை வயது போய் இருந்தாலும் கூட மாப்பிள்ளைக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பணிவிடைகளும் அவர்களை விட்டு அவை நீங்கி விடுவது அல்ல. இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலாவது 2 பேருக்கு மத்தியிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருக்க வேண்டும். ஒருவர் மீது அன்புடன் பேச வேண்டும். கணவனாக இருக்கலாம், மிக அன்பான வார்த்தைகளுடன் பேச வேண்டும். அதே போல மனைவியாக இருக்கலாம், அவர்களும் மிக சிறப்பான அன்புடன் பேச வேண்டும், இரக்கத்துடன் பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலுமே கணவன் மனைவி இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தான் பெண்ணுக்கு இரக்கம் காட்டுவதையும் அல்லது ஆண் மீது அன்பு காட்டுவதையும் இப்படியான நிலைமைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் அதாவது பாடல்கள் மூலமாக அது அல்லாத தொலைக்காட்சிகள் சினிமாக்கள் மூலம் காண்பிக்கப்படுகின்றன. ஆனால் அது மட்டுமல்ல, திருமணம் முடித்ததிலே இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் அந்த அன்பும் பாசமும் ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமான இடங்களில் அது இல்லாமல் போய்விட்டது. திருமணம் முடித்து கொஞ்ச நாள் அன்பாக இரக்கமாக இருப்பார்கள், அதன் பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் விலகி போய் இன்றைக்கு மிக பெரும் பிரச்சனைக்குரிய
ஒரு வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நாம் நினைக்க வேண்டும், நான் மிக அன்பான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். வீட்டிலே மனைவியுடன் பேசுகிற பொழுது அல்லது கணவனுக்கு மனைவி பேசுகின்ற பொழுது மரியாதையான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இரக்கமான வார்த்தைகள், அதை கேட்கிற பொழுதே மனதிற்கு ஒரு ராகத்து மகிழ்ச்சி ஏற்படுகிற வார்த்தைகள் அங்கே வர வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிற பொழுது, அதாவது நல்ல மனைவியை பற்றி சொல்கிற பொழுது இப்படி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல மனைவி என்பவள் யார்? இதா நலர்த்த சர்ரத்துக்க, நீ பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதாவது நல்ல மனைவி, சாலிஹான மனைவி யார்? நீ பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வைதா அமர்த்த அத்தாத், நீ ஏதாவது விஷயங்களை சொன்னால் அவற்றை கேட்டு நடப்பார்கள். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி. முதலாவது பெண்களை பற்றி நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அதற்கு விளக்கமாக ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள், இமாம்கள் சொல்கிறார்கள். அதையும் நான் சொல்கிறேன். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது கணவன் நல்ல சாலிஹான மனைவிக்குரிய ஒரு அடையாளம். அப்ப நீங்க சாலிஹான மனைவியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை இதை கொண்டே நீங்களே முடிவு செய்து கொள்ள முடியும். ஒரு ஆண் இருக்கிறார், திருமணம் முடித்த உங்களது கணவன், அதாவது இளம் வயதாக இருக்கலாம் அல்லது நடுத்தர வயதாக இருக்கலாம், கொஞ்சம் வயதில் அதாவது 40-50 வயதை தாண்டி இருக்கலாம். இதுவரைக்கும் இப்படி கூடிக்கொண்டு எந்த வயதாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அவருக்கு உங்களை மனைவியை பார்க்கிற பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். மனைவியை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேண்டும். மனைவியை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேண்டுமானால் ஒரு பெண்ணிடத்திலே முதலாவது என்ன இருக்க வேண்டும்? அந்த பெண் மிகவும், அதாவது நல்ல சிறப்பான முறையிலே அவருக்கு பார்க்கிற அளவுக்கு அழகான முறையில் இருக்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய கவர்ச்சியை வெளியிலே காட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு தான் அழகாக இருக்க வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் தான் அணிகின்ற ஆடை தனது கணவன் திருப்தி அடைகின்ற அளவுக்கு நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். முதலாவது அவை சுத்தமாக இருக்க வேண்டும். நான் கடந்த கிழமை, போன கிழமையும் அதை குறிப்பிட்டேன். உடுத்துகின்ற ஆடை பழசாக இருக்கலாம் அல்லது அது விலை குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அது துப்புரவாக இருக்க வேண்டும். துப்புரவான ஆடையாக இருந்தால் தான் பார்க்கின்ற பொழுது கணவன் பார்க்கிறார், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போன்றுதான் ஆணுக்கும். ஆணுடைய உடுப்பு, அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை நல்லதாக, அழகாக, துப்புரவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெண்ணுக்கும் ஆண் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும், ஒரு இரக்கம் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும். இந்த ஆடை விஷயத்திலே ஆண்களும் பெண்களும், அதாவது தன்னுடைய நல்ல முறையில் விருப்பம் ஏற்படுகின்ற அளவுக்கு அவர்கள் ஆடைகளை உடுத்த வேண்டும். பெண்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய வெளியில் செல்கிற பொழுது எவ்விதம் உடுக்க வேண்டுமோ அவ்விதம் அவர்கள் வெளியில் செல்லும் போது உடுக்க வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற நேரத்திலே தனது கணவன் அவர் விரும்புகின்ற அளவுக்கு, மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு ஆடைகளை உடுத்துவதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதே போன்றுதான் அங்கே தான் பாவிக்கக்கூடிய வாசனை திரவியங்களாக இருந்தாலும், வாசமாக இருப்பாலும், பெண்களுக்கு வீட்டிலே வாசனைகளை பாவிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. வெளியிலே நீங்கள் வாசங்களை பூசிக்கொண்டு, அத்தர்களையோ மற்ற சென்களையோ பூசிக்கொண்டு போக வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். அங்கே உங்களுக்கு ஷைத்தான் பல கெட்ட எண்ணங்களை ஆண்களுடைய உள்ளத்திலே உருவாக்குவான் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நாம் கவனத்திலும் எடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்த விஷயம்தான், கேட்ட விஷயம்தான் என்பது அல்ல, ஆனால் இதை நான் கடைபிடிக்க வேண்டும். இது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியமானது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியைத்தான் நாம் பேசுகிறோம். ஆனால் அதிகமானவர்களுடைய நமது நிலை என்ன?
தலைகீழாக இருக்கிறது. வீட்டிலே இருக்கிற பொழுது அசிங்கமான ஆடை அல்லது ஊத்தை பிடித்த ஆடை அல்லது மோசமான ஆடையை உடுத்துவது, வெளியில் போகின்ற நேரத்திலே அதாவது தன்னுடைய அழகையும் கவர்ச்சியையும் வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு ஆடைகளை அணிந்து போவதை இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களிடத்திலும் நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்களிடத்திலும் பார்க்கிறோம். ஆனால் இவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அவ்விதமாக வெளியில் கவர்ச்சி காட்டுவது என்பது தபர்ருஜ் ஜாஹிலியா, அதாவது ஜாஹிலியா காலத்திலே இருந்த கவர்ச்சி காட்டுதல் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அவ்விதமாக மோசமாக நடக்கக்கூடாது. இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம். அதாவது அந்நிய பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய ஆடைகளிலே அவர்கள் குறைத்து இன்றைக்கு தன்னுடைய முழு அவயவங்களும் வெளியே தெரிகின்ற அளவுக்கு காபிரான பெண்கள் ஆடை உடுத்துவதையும் அவ்விதமாக உடுத்துவதை அவர்களது ஆண்கள் விரும்புவதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. கணவனும் மனைவியும் விழுகிற பொழுது மனைவி உடுத்து போகிற ஆடை மிக மார்க்க ரீதியாக கண்ணோட்டத்தில் பார்த்தால் எங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கணவன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அந்த ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம். எங்களுடைய எல்லா ஆண்களும் எந்த நேரத்திலும் தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், வெளியில் இருப்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் அசிங்கமாக ஆடை உடுத்துவதை எந்த ஆணும் விரும்புவதில்லை. அது ஈமானுடைய வெளிப்பாடு. இவ்விதமாக இரண்டு பேருமே நல்ல முறையில் உடுப்பு உடுத்துகின்ற விஷயங்கள், வாசனைகள் பூசுகின்ற விஷயங்கள், இதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அது ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமோ அல்ல, அதே நேரத்திலே வெட்கப்படுகிற விஷயமும் இல்லை. வீட்டிலே இருக்கிற கணவன் மனைவி நல்ல ஆடைகளை உடுத்து ஒருவர் ஒருவருடன் அன்புடன் பேசுவது, ஒருவர் ஒருவருடன் அன்புடன் கதைப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, பார்க்கிற நேரத்தில் பேசுகின்ற நேரத்திலே இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒருவர் ஒருவருக்கு சலாம் சொல்வது, வெளியில் இருந்து மாப்பிள்ளை வருகிற பொழுது அவர் சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள்ளே வருகிறார், வீட்டிலே இருக்கிற மனைவி பிள்ளைகள் சலாம் சொல்கிறார்கள். இப்படி பழக்கமே இருந்தால் வீட்டுக்குள்ளே பரக்கத்து வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதிகமான இடத்திலே அதாவது கணவனுக்கு மனைவி சலாம் சொல்வதும் குறைவு, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கணவனும் சலாம் சொல்வது என்பது குறைவு. இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விட்டு போய் கொண்டு வருவதையே நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய குறிப்பாக கணவனும் மனைவியும் அவர்கள் மிகவும் அதாவது இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே உள்ளத்தால் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உள்ளத்தால் இருந்திருக்க வேண்டும். கணவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் மனைவி துடிக்க வேண்டும். கணவனுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் முதன்மையாக அவற்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். கணவனுக்கு சுகம் இல்லை என்றால் முழுமையான முறையிலே அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். கணவனுக்கு சாப்பாட்டு விஷயங்களாக இருக்கலாம், உடுப்பு விஷயங்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றிலுமே அக்கறை எடுத்து செய்ய வேண்டும். அதே போன்றுதான் மனைவிக்கும் தேவையான சுகமில்லை என்று சொல்லிவிட்டால் உடனே அதற்காக வேண்டி எந்த வேலையாக இருந்தாலும் அவைகளை கொஞ்சம் விட்டுவிட்டு மனைவிக்கு சுகமில்லை என்றால் மருந்தெடுக்க வேண்டுமா, அல்லது கிட்ட நின்று கவனிக்க வேண்டுமா, அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்ற விஷயத்தை அக்கறையுடன் நாங்கள் இறங்கி வர வேண்டும். அக்கறையுடன் இறங்கி வர வேண்டும். வெறுமனே காசை கொடுத்து விட்டு போய் மருந்தெடுத்துக் கொண்டு வாருங்கள் என்பதற்கும் நானே உங்களை கூட்டிக் கொண்டு போய் மருந்தெடுத்து தருகிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லது கடைக்கு போய் சாமானை வாங்கி கொள்ளுங்கள் என்பதற்கும் நானே உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து தருகிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அன்பு, பாசம், இரக்கம், மரியாதை என்ற அடிப்படையிலே இவைகள் அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. இதிலே கவனத்திலே எடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும். அதாவது ஒருவர் ஒருவருக்கு ஹிதுமத்து செய்வது, பணிவிடைகள் செய்வது. பணிவிடை செய்வது என்று சொன்னால் என்ன? வீட்டிலே உணவு வைப்பதிலே இருந்து, சாப்பிட கொடுப்பதிலே இருந்து, மருந்து மாத்திரைகள் கொடுப்பதிலே இருந்து ஒருவர் இன்னொருவருக்கு இந்த பணிவிடை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இவை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது.
அதிகமான வீடுகளிலே கணவன் மனைவியை மதிப்பது இல்லை, மனைவி கணவனை மதிப்பது இல்லை. முக்கியமான கடமைகளாக இருக்கக்கூடிய இவ்விதம் உணவு பரிமாறுவது, அல்லது மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொடுப்பது, அல்லது ஆடைகளை துவைத்து கொடுப்பது, அல்லது வேறு இப்படி வீட்டுக்குள்ளே நடைபெறுகிற விஷயத்திலே நமக்குள்ளே பார்த்தோம் என்று சொன்னால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டு அதிகமான இடங்களிலே வந்திருக்கிறது. இதனால் கூடுதலான வீடுகளிலே அதாவது ஆண்கள் மன உளைச்சலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதிகமான ஆண்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லோருடன் நல்ல முறையில் பேசுவார்கள், கதைப்பார்கள். ஆனால் குடும்ப விஷயத்திலே ஆணுக்கு திருப்தி இல்லை. அதே போன்று மனைவிக்கும் எத்தனையோ விஷயங்கள் எல்லோருடன் பேசுவார்கள். குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுக்கும் திருப்தி இல்லாமல் இரண்டு பேர்களும் இரண்டு பக்கமாக இழுத்து கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எல்லோரும் குடும்பம் நடத்துகிறோம். அதாவது அதிகமானவர்கள் இன்றைக்கு குடும்பம் நடத்துவதை விட குடும்பத்தை இழுத்து கொண்டு போவதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பம் நடத்துவதென்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து போக வேண்டும். குடும்பம் நடத்துவது அதாவது ஒரு வண்டி ஓட வேண்டுமானால் அந்த ரெண்டு சக்கரங்களும் சரியாக சுத்த வேணும். அது ஒரு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டு சக்கரமும் சுத்துகிற பொழுதுதான் அது சரியாக போக முடியும். ஒன்று இயங்கி ஒன்று இயங்காவிட்டால் அந்த வண்டி ஓட மாட்டாது. அல்லது ஒன்று முன்னுக்கு இழுக்க ஒன்று பின்னுக்கு இழுக்குமானால் அங்கேயும் ஓட மாட்டாது. இது போன்று அதிகமான இடங்களிலே குடும்பம் ஒரு வகையில் அதாவது என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே அப்படியே தடுமாறிக் கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இதை யாரிடத்தில் போய் சொல்வது? யாரிடத்தில் சொல்ல முடியாது. அல்லது கணவனிடத்தில் மனைவி சொன்னாலோ மனைவியிடத்தில் கணவன் சொன்னாலோ அங்கே சொல்வதற்கு முன்னாலே சண்டை வந்து விடுகிறது. முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாலே கணவன் கேட்கிறார் ஒரு விஷயத்தை, அந்த நேரத்திலே மனைவி கணவன் மீது எரிந்து விடுவது, பாய்ந்து விடுவது. அதே போல மனைவி ஒரு விஷயத்தை சொல்கிறார், வீட்டு தேவையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய தேவையாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய தேவையாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகளுடைய ஒரு விஷயமாக இருக்கலாம். பேச வாயை துறக்கிற நேரத்திலேயே அதாவது கணவன் மாப்பிள்ளை எரிந்து விழுந்து கடைசியிலே சொல்ல வந்ததையும் மறந்து ரெண்டு பேரும் சண்டை பிடித்துக் கொண்டு கடைசியிலே அந்த நாளை கழிப்பதை அதிகமான வீடுகளிலே பார்க்கும். அதிகமான வீடுகள் இதுதான் நடக்கிறது. வாயை துறக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. அதனால் அதிகமாக 100க்கு 10 பேர்கள், நான் கருதுகிறேன் ஒரு 8 பேருக்கு இதே மன உளைச்சல் இருக்கு. 100க்கு 90 பேருக்கு மன உளைச்சல், மன வருத்தம். சிலர் இன்னும் கூட திருமணம் முடித்து 25 வயதாகிவிட்டது, 30 வருஷம் போய்விட்டது, 40 வருஷம் போய்விட்டது. இன்னும் சிலர்களுக்கு ஏக்கம் இருக்கிறது, ஏன் தான் இந்த பொம்பளையை நான் முடித்தேனோ, 40 வருஷம் போச்சு. அல்லது ஒரு மனைவிக்கு ஏக்கம் இருக்கும், எதற்குத்தான் இவரை நான் முடித்தேனோ. இப்படி எத்தனையோ பேர்கள் மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் சொன்னால் ஊரை கேவலப்படுத்தும். ஸ்நானதம்பிட்டு சொல்ல முடியுமா? தாத்தா தங்கச்சிட்ட சொன்னாலும் அவர்கள் இதற்குத்தானே உனக்கு நான் சொன்னேன், அல்லது இதற்குத்தானே இப்படி நடந்திருக்கோம் என்று சகோதரங்கள் குடும்பங்கள் கூட இவரை கேவலமாக பேசும். அல்லது நண்பர்கள் குடும்பங்கள் மற்றவர்கள் கேவலமாக பேசுவார்கள், அவமானமாக இருக்கும் என்று வெட்கத்துக்காக வேண்டி நிறைய பேர்கள் குடும்பம் நடத்துகிற நிலைமையை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏன் இப்படி இருக்க வேண்டும்? சின்ன விஷயங்கள் தான் இதிலே மிக முக்கியம். இப்போது நான் சொல்லிக் கொண்டு வந்தவைகள் தான் அன்பும் இரக்கமும் பணிவிடைகளும் ஹிதுமத்துக்களும் ஒருவர் மீது மரியாதையும் வைத்து நடப்போம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதிகமான இடங்களிலே மரியாதை கிடையாது. அதாவது மனைவி மாப்பிள்ளை தனது கணவன் மீது மரியாதை கிடையாது. கணவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் உடனே எரிந்து விழுகிறது, நீங்க இப்படித்தான். அதாவது கணவன் சொல்ல வருகிற விஷயத்தை கேட்பதே இல்லை, உடனே கொஞ்சம் இருங்க என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விடுவார். அல்லது மனைவி ஒரு விஷயத்தை சொல்ல வருகிற நேரத்திலே கொஞ்சம் இருங்கண்டு இவரு தொடங்கி அவர் சொன்ன வந்ததை அப்படியே மூடி மறைஞ்சு போய்
இதனால முதலாவது நாம் நினைக்க வேண்டும், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவதனால், அதாவது நம்முடைய கணவன் பேசுகிறார் என்றால் காது கொடுத்து முழுசா நாம கேட்கணும் பொம்பளைகள். அதே போல பெண் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் காது கொடுத்து முழுசாக நாம கேட்கணும். வாயை துறக்கிறதுக்கு முந்தையே சத்தம் போட்டு கத்தி ஏசி பிரட்டி அப்படி ஊட்ட ரெண்டாக ஆக்கினால் கடைசியிலே சொல்ல வந்த விஷயமும் சொல்லலாம். கூட்டி கழிக்கு பார்த்தால் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், சின்ன விஷயமாக இருக்கும். அதிகமான இடங்கள் இதுதான் நடக்கிறது, சத்தம் போட்டு பேசுவது. அதிகமான இடத்தில் ஆண்கள் நினைக்கிறார்கள் பெண்களை சத்தம் போட்டு ஏசினால் அவங்களை திருத்திரேலும். ஆண்கள் நினைப்பது பெண்களை சத்தம் போட்டு ஏசினால், திட்டினால், அல்லது பதுவா செஞ்சால், அல்லது அவங்களோட குடும்பத்தை கேவலமா பேசினால், உன்னுடைய வாப்பா இப்படித்தான், உன்னுடைய உம்மா இப்படித்தான், உங்களுக்கு தெரியாதா, இப்படி இப்படி பேசினால் கீழே போடலாம் என்று நினைக்கிறார். அதே போல பெண்களும் ஆண்களை நினைக்கிறார்கள், ஆண்களை வாயடக்க செய்வதற்கு அவனை கேவலப்படுத்தி பேச வேண்டும், அவனுடைய தொழிலை கேவலப்படுத்தி, அல்லது இதற்கு முன்னால் செஞ்ச குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவைகளை தூக்கி போட்டு பேசி ஆம்பளையை கேவலப்படுத்தி மட்டம் தட்டோனும். ரெண்டு பக்கம் இது போகும். ஆக மொத்தத்தில் எங்களுடைய ஊடுகளை எடுத்துக்கொண்டால் வெறும் சண்டை நடக்கும் ஒரு தெருவை போலதான் இருக்கிறது தவிர சமாதானமும் அன்பும் அங்கே காண்பது என்பது மிக குறைவு, மிக குறைவு. இதற்குத்தான் நாம் முதலில் வழங்க வேண்டி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்கிற விஷயம், மார்க்கத்திலே சொல்லித்தந்த விஷயங்களை நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நமக்கு எடுக்க வேண்டும். அதாவது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வாழ்ந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை, மிக சிறப்பான வாழ்க்கை. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயது, அன்னை ஹதீஜாவுக்கு 40 வயது. இந்த நேரத்திலே அவர்கள் திருமணம் முடித்து அழகாக கணவன் மனைவியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம், எல்லாம் நடக்கிறது, ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது இல்லாமல் போயிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உடல் உறவு என்பது இன்றைக்கு அதிகமான இடங்களிலே இல்லை. திருமணம் முடித்த புதிதில் ஒன்றாக இருப்பார்கள், பிள்ளை பெற்று விட்டார்கள், 2 பிள்ளை 3 பிள்ளை, பிள்ளைக்கு 5 வயது 7 வயது 10 வயது ஆகிற பொழுது இவர்கள் பிரிந்து விடுகிறார். கணவன் மனைவி ஒன்றாக உறங்குவது இல்லை, தூங்குவது இல்லை, அவர்களுடைய தாம்பத்திய உறவுகளிலே ஈடுபடுவது இல்லை. இதனால் இது மிகப்பெரிய ஒரு குறையாக இன்றைக்கு இருக்கிறது. நான் சொன்ன விஷயங்களிலே ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், மன வேதனை, அதாவது எனது மனைவி என்னுடன் கூட அவர்கள் கூடுவதற்கு வருவது இல்லை, அல்லது சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிக பெரும் கவலை, என்னுடைய கணவன் என்னுடைய உறவுக்கு வருவது இல்லை, அல்லது அதற்குரிய வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது இல்லை என்கிற ஒரு கவலையும் விரக்தியும் நிறைய பேருக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மிக முக்கியமானது. கல்யாணம் முடிச்ச புதுசில மட்டும் அல்ல, 10 வருஷம் போகலாம், 20 வருடம் போகலாம், எத்தனை வயது போனாலும் கூட அந்த கணவன் மனைவி ஒன்றாக அவர்கள் இருக்க வேண்டும், ஒன்றாக சாப்பிட வேண்டும், ஒன்றாக அவர்கள் உறங்க வேண்டும், ஒன்றாக பயணம் போக வேண்டும், ஒன்றாக அவர்கள் எல்லா காரியத்திலையும் செய்ய வேண்டும். பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் சரி, திருமணம் முடித்த பிள்ளைகள் இருப்பார்கள். மிக முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் வேறு, கணவன் மனைவி என்பவர்கள் வேறு. ஒரு மனைவி நினைக்க வேண்டும் தனக்கு பெரிய பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர்கள் மாப்பிள்ளையுடன் ஒரு குடும்பத்தில் ஒரு சோபாவில் கூட உட்காருவது இல்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள் வெக்கம், பிள்ளைகள் இருக்கிறார்கள் வெக்கம். அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் இல்லை. தாயும் தகப்பனும் ஒன்றாக உட்கார்ந்து இருப்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் பார்க்கிற பொழுதுதான் அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே வரும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். அப்ப அந்த 2 பேரும் சாப்பிடுகின்ற நேரத்திலே எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். பிள்ளைகளுக்கும் அங்கே சாப்பாடு பரிமாறப்படுகிறது, தனது கணவனுக்கும் பரிமாறுகிறார்,
அந்த தாயும் அந்த பெண்ணும் அந்த இடத்திலே உட்கார்ந்து சாப்பிடுகிறார். பிள்ளை பார்க்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். இவ்விதமாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளத்திலே விழ விழ அந்த பெண்ணோ எங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெரியவர்களாக மாறியதற்கு பின்னால் அவர்கள் திருமணம் முடித்தால் அவர்களுக்கு அந்த உங்களது மகளுக்கு எண்ணம் வரும், இப்படித்தான் மாப்பிள்ளையுடன் வாழ வேண்டும், இப்படித்தான் மாப்பிள்ளையுடன் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் மாப்பிள்ளையுடன் பயணம் போக வேண்டும், இப்படித்தான் மாப்பிள்ளையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினை அவர்கள் சொல்லாமலே நீங்கள் கொடுப்பது. ஆனால் இன்றைக்கு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து பேசுறது இல்லை, உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லை, ஏன் அவர்கள் ஒரே அறையில் படுப்பதும் இல்லை. இப்படி எல்லாம் பார்க்கிற இந்த பிள்ளைகள் 5 வயது பிள்ளை பார்க்கிறது இதைத்தான், 10 வயதாகி விடுகிறது இதைத்தான் பார்க்கிறது, 15 வயதாகி பருவம் அடைந்து விடுகிறது இதைத்தான் பார்க்கிறது, 18 வயதாகி திருமணம் பேசுகிறோம், 18, 20 திருமணம் முடித்துக் கொடுக்கிறோம். அந்த நேரத்திலும் பிள்ளை பார்க்கும், மகள் பார்க்கும், அதாவது இப்படி குடும்பத்துக்குள்ளே பிரிந்து இருந்ததை போலதான் குடும்ப வாழ்க்கை நடத்துவது. கடைசியிலே திருமணம் முடித்தாலும் அந்த தன்னுடைய கணவனுக்கு கூட அந்த பணிவிடைகள் செய்யவோ, அவர்களுடன் அன்பாக நடக்கவோ, நல்ல முறையில் உறவு வைத்துக் கொள்ளவோ தெரியாமல் அதிகமான இடங்களிலே இன்றைக்கு பிரிவினைகள் உண்டாகி விடுகிறது. பிரிவினைகள் என்ன? டிவோர்ஸ் என்பது வந்து விடுகிறது. அதிகமான இடங்களிலே இருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிப்பித்து ஓத வைத்து கண்ணை பாதுகாப்பதை போல பாதுகாத்து அதிகமான இடங்களிலே எங்களுடைய பெண் பிள்ளைகள் தாய்மார்கள் எப்படி பாதுகாக்கிறார்கள்? ஸ்கூலுக்கு போனாலும் கூட்டிக் கொண்டு போவது, அங்கிருந்து வருகிற நேரத்திலும் கூட்டிக் கொண்டு வருவது, மதரசாவுக்கு போகிற போதும் கூட்டிக் கொண்டு போவது, இரவு பகலாக பாதுகாத்து திருமணம் முடித்து கொடுத்து கடைசியிலே 1 வருஷமாகவில்லை அல்ல டிவோர்ஸ் என்று வந்து நிற்கிறது. அதிகமான வீடுகள் இன்றைக்கு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபம், எவ்வளவு அநியாயம். இதனால் தான் மிக முக்கியமாக நீங்கள் வாழும் காலத்திலே, பெரியவர்கள் வாழும் காலத்திலே பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை பயிற்சியாக கொடுங்கள், உங்களது வீட்டுக்குள்ளே கொடுங்கள். கணவன் மனைவியும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால், ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம், பிரச்சனை, இந்த பிரச்சனையை பேசுவதென்றாலும் பிள்ளைகளுடைய காதில் விழாமல் அவற்றை நீங்கள் பேச வேண்டும். பிள்ளைகளுடைய காதில் விழக்கூடாது, மெதுவாக பேச வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம், கணவன் வேறு யாரோ ஒருத்தர் பெண்ணுடன் பேசுகிறார் என்ற ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. கொண்டாட்டிட்ட யாரோ சொல்லித்தாரு, உங்களோட மாப்பிள்ள அந்த இடத்துல அந்த தெருவுல ஒரு பொம்பளையோட அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு செய்தியை சொல்லிட்டார். அவர் ஏதாவது பேசியிருப்பாரு, பார்த்திருப்பார். இதை கொண்டு வந்து வச்சு நடு வீட்டுல வச்சு பிள்ளைகள் இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்க, பொம்பளை வந்து கிளிந்த கிழிச்சு கடைசியில் அன்றைக்கு இரவே ஒரு நரகமாக மாறிவிடுகிற நிலைத்தான் இன்றைக்கு நிறைய வீட்டுல நடக்கும். சின்ன விஷயம். அதே போல பொம்பளையர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சொன்னால் இவர் வந்து சத்தம் போட்டு கொண்டு வந்து ஊட்ட குழப்பி, பிள்ளைகளை குழப்பி, உமா அப்பா இந்த அவரை குழப்பி, பக்கத்துல அக்கம் பக்கத்துல கூட காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி ரணகலம், அதாவது பெரும் ரகளையை உண்டாக்குறது தான் இது நடக்கும். இதுவெல்லாம் மிகப்பெரிய பிழை. இங்கே மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியாக இருப்பவர்கள், அதாவது கல்யாணம் முடிச்சு உடனே நாம் மௌத்தாகிற வரைக்கும் நாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிகளுடன் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக இரக்கத்தும் அன்புடனும் அவர்கள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதாவது கணவன் மனைவி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக் கொண்டால், நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பங்களினுடைய செய்திகளை பார்த்திருக்கிறேன். ஒரு கணவனும் மனைவியும் எந்த நேரமும் சண்டை. என்ன சண்டை? ஒன்றும் இல்லை, அதான் சண்டை. சின்ன விஷயத்தில், சின்ன விஷயம், வீட்டுக்குள்ளே சோத்து மணி 2-3 சிந்திட்டால் உடனே பொண்டாட்டி கிளம்பிடுவா சத்தம் போட, அல்லது வீட்டிலே கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் கொட்டி பற்றிச்சு உடனே பொம்பளை கிளம்பிடுவா சத்தம் போட, அல்லது மாப்பிள்ளையும் அதே போலதான்
பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறை செய்து விடுகிறார்கள், மாப்பிள்ளை சத்தம் போட ஆரம்பித்து விடுவார். இவ்விதமாக அடிக்கடி சத்தம் போட்டுக் கொண்டு இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? முதலாவது பிள்ளைகள் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு ஓதல் வரமாட்டாது. அதிகமான ஊடுகள் எடுத்து பாருங்க, மாப்பிள்ளை பொம்பளை சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோட பிள்ளைகளுடைய அறிவு மங்கி போய் அப்ப அவ்விதமாக அவங்களுக்கு படிப்போ ஓதலுடைய விஷயத்திலே அவர்களுக்கு ஏற மாட்டாது, அல்லது அவர்களிடத்திலே ஒழுக்கங்கள் வரமாட்டாது. அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது அந்த பிள்ளைகள் வாப்பாவின் மீதும் மரியாதை வைக்க மாட்டார்கள், உம்மாவின் மீதும் மரியாதை வைக்க மாட்டார்கள். பெருத்ததற்கு பின்னால் 15 வயசு 12 வயசு 15 வயசு தாண்ட ஆரம்பிச்சா வாப்பாவை மதிக்க மாட்டான். ஏன்? உம்மாதான் மதிக்க இல்லையே. உம்மாதான் எந்த நேரமும் குறை சொல்றோம். உங்களுக்கு தெரியாதா? நீங்க அப்படித்தான், நீங்க ஒரு மனுஷனா, நீங்க அப்படி செய்றீங்க, இப்படி பண்றீங்க. அதே போல பொண்டாட்டியை பார்த்து கடுமையாக அசிங்கமான வார்த்தைகள், தூசணமான வார்த்தைகள், இவைகள் போன்றவற்றையெல்லாம் பேசினோன்னே இந்த பிள்ளைக்கு உள்ளத்துல பதிஞ்சிருது என்ன? அதாவது முதலாவது அவங்களுக்கு இப்படித்தான் குடும்பம் நடத்துறது என்று பதிஞ்சிரு. அப்ப வாப்பாக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, வாப்பதான் மகா கெட்டவர். பிள்ளைகளுடைய பார்வையில் இன்றைக்கு அதிகமான ஊடுகளில் மிக கெட்டவன் யார் என்றால் வாப்பா. அதுவும் குறிப்பாக இந்த டீனேஜ் 15 13 வயதில் இருந்து 19 வயது வரையும் இருக்கிற இளம் பெண்களுக்கும் இளைஞர் பொடியன்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய எதிரி வாப்பாதான். ஏன்? அங்க போவாதே, இங்க போவாதே, அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, தர்பியா பண்ணிக்கொண்டே இருப்பார் இல்லையா? பள்ளிக்கு போ, ஓதப்போ, தொலைப்போ, நல்ல விஷயங்கள் செய், கூட்டாளிமாரோட போகாதே, இரவில லேட்டா வராதே, இதெல்லாம் வாப்பா சொல்றதுனால மிகப்பெரிய விரோதி வாப்பா. அதுக்குள்ள இந்த விஷயம் வந்துட்டால் வாப்பாவனுடைய சில குறைபாடுகள், மனிதன் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் செய்திருப்பான். அந்த தவறுகளை இந்த பெண்கள் தூக்கி பேசி அது இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விழுந்து விட்டால் மதிக்க மாட்டான். அதே போலதான் உம்மாவையும், அதாவது கணவன் பெண்களை குறை சொல்லி ஏசி திட்டி அல்லது அடித்து அல்லது வீட்டை விட்டு துரத்தி இப்படி பெரிய ரகளை பண்ணி இருந்தால் அதே போல அந்த உம்மாவின் மீதும் அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை இரக்கம் என்பது இல்லாமல் போகும். கடைசியிலே இந்த ஒரு சாதாரணமாக ஒரு 20-25 வயது பிள்ளைகள் ஆகிற பொழுதும் இந்த குடும்பம் செதறி போய்விடும். நிறைய இடங்களில் நடக்கும். அம்மா பாப்பா ஒத்துமை இல்லை, பிள்ளைகளும் ஒத்துமை இல்லை. கடைசியிலே எவ்வளவுதான் சம்பாதித்து எடுத்தாலும் அந்த சம்பாத்தியத்தை சரியாக செய்து கொள்ள மாட்டார்கள். நல்ல முறையில் தொழில் செய்து சம்பாதித்திருப்பார், பிள்ளைகள் உருப்படியாக வளராததனால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாமல், முன்னோர்களுக்கு செய்து கொண்டு போக முடியாமல் கடைசியிலே அவருடைய பொருளாதாரம் அங்கே அடிபட்டு போய்விடும். இவ்விதமான இந்த எல்லாத்திலுமே நாம கவனம் செலுத்தி முதலாவது விட்டு கொடுக்கணும் என்ற தன்மை வரும். விட்டு கொடுக்கணும். மாப்பிள்ளையா இருக்கட்டு, பொம்பளையாக இருக்கட்டு, நாங்க இங்க வாக்குவாதம் பண்ணி பட்டிமன்றம் ஒன்றும் நடத்த இல்லை, அல்லது பெரிய நான் வெத்துறதா நீ வெத்துறதா என்று சொல்லி நடக்கிறதல்ல. சொல்லுவார்கள், ஒருவர் இன்னொருவரிடத்திலே தோத்து போக வேண்டும், மனைவியிடத்திலே கணவன் தோத்து போக வேண்டும், கணவனிடத்திலே மனைவி தோத்து போக வேண்டும், அங்கேதான் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சில அறிஞர்கள் சொல்லுவார். உண்மையும் அதுதான். நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி நாமளா பேசிக்கிட்டோம், நான் நல்லா கொடுத்துட்டேன் என்று சொல்லி இவரை சொல்ல, நல்லா இன்றைக்கு நாம் கிழிச்சிட்டேன் அவர் சொல்ல, கடைசியில என்ன செஞ்சாலும் நீங்க 2 பேரும் இருக்க போறது அந்த வீட்டுக்குள்ளதான், 2 பேரும் இருக்க போறது அந்த வீட்டுக்குள்ளதான். அவரை சம்பாதிச்சது தான் நீங்க தின்னோடும், அவ ஆக்குறது தான் நீங்க தின்னோடும். இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள நமக்குள்ள என்னத்தைக்கு? அப்ப நாம அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹ் இவைகளுக்கு நம்ம குற்றம் பிடிக்காம இருக்கணும் என்று சொல்லி நாம நினைக்கணும். அதே நேரத்திலே விட்டு கொடுக்கிறதோட மிகவும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதாவது கணவன் ஆண்கள் அதிகமாக அதாவது உழைப்பு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள், பெண்கள் விளங்க வேண்டும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தெருவிலே சின்னொரு கரத்தையை வைத்து செய்வதாக இருக்கட்டும், கூலி வேலை எதுவாக இருக்கலாம், மிக சிரமப்பட்டு தன்னுடைய வேர்வையை அவர்கள் சிந்தி சம்பாதித்து வந்து தனது மனைவிக்கு பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் கொண்டு வருகிறார்.
இதனால் பெண்கள் மிக நன்றியுள்ளவர்களாக மரியாதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஆண்களும் பெண்களுடைய பணி லேசான பணி அல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் அதாவது 3 நேரம் சாப்பாடு சமைப்பது, காலையில் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அல்லது 2 நேரம் சாப்பாடு சமைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேலை. பிள்ளைகளை பார்ப்பது மிகப்பெரிய வேலை. வீடு வாசலை துப்புரவாக வைப்பது மிகப்பெரிய வேலை. குடும்பத்திலே இருக்கிற மூத்தவர்களை, அதாவது வீட்டிலே இருக்கிற வயதான தாய் தகப்பனோ மாமா மாமியோ இவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்வது மிகப்பெரிய வேலை. முழுசாக உடம்பினால் கஷ்டப்பட்டு அவர்கள் மிக சிரமப்படுகிறார்கள் என்று நினைத்து நாங்களும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வுதான் எங்களுக்கு இந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒரு சிறப்பை நன்மையை ஏற்படுத்தும் என்பதை மிக முக்கியமாக நாங்கள் உணர வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, இது ஒரு கடல் போன்ற ஒரு பாபு, அதாவது கடல் போன்ற ஒரு விஷயங்கள். இதிலே நாம் நேரத்தை பார்த்து உங்களுக்கு கொஞ்ச விஷயங்களை தான் சொல்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நாம் எடுக்க வேண்டும். நாம் உத்தரமே யோசிக்கணும், நாம சரிதானே, நான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், ஒரு மனிதன் பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம், அல்லது படித்திலே பெரிய PhD செஞ்சவராக இருக்கலாம், அல்லது மார்க்கம் படித்த ஒரு ஆலிமாக இருக்கலாம், அல்லது அதிகாரத்திலே இருக்கிற ஜனாதிபதி பிரதமர் மந்திரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுடைய எல்லா பதவி, எல்லா கௌரவம் எல்லாவற்றையும் வீட்டுக்கு போகிற நேரத்திலே வாசலிலே கலட்டி வைத்து விட்டு நீங்கள் அந்த வீட்டுக்குரிய கணவனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக நீங்கள் உள்ளே வர வேண்டும். அதே போல தாயும் அப்படித்தான். அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் பிள்ளைகளுடைய தாய், கணவனுக்கு மனைவி என்ற அந்த தன்மையுடன், அந்த அகலாக்குடன் உள்ளே வர வேண்டும். வீடு என்பது சுவர்க்கமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே வருவதுதான் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவது, இதற்கு மேலாக நீங்கள் ஒவ்வொன்றாக போட்டு 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 பார்த்து எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். பேசுகிற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். எங்களிடத்திலே இந்த குறைபாடுகள் எல்லோரிடத்திலேயும் இருக்கிறது. அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவைகள் மாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு அல்லாஹ் முழுமையான கூலி தருவான். அதுதான் விசேஷம். நான் இந்த குடும்பத்துக்குள்ளே படுகிற கஷ்டம், படுகிற வேதனை, துன்பம், பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு கூலி, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நியத்தை வைத்துக் கொண்டு கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் என்று நாங்கள் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நமக்கு உதவி செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. கணவன் மனைவியாக வாழக்கூடிய எங்களுக்கு மத்தியிலே சிறப்பான நல்ல ஒற்றுமையை தந்துவிடு ரஹ்மானே. எங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய இளம் கணவன் மனைவிகளும், நடுத்தர வயதில் வாழக்கூடியவர்களும், வயது முதிர்ந்தவர்களும் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். ஒருவர் இன்னொருவருக்கு ஹிதுமத்து செய்து அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டு ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்டி அன்புடன் நடப்பதற்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். அதன் மூலமாக அந்த வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கி தாயா அல்லாஹ். நல்ல கல்வி உள்ளவர்களாக, ஈமான் தக்வா உள்ளவர்களாக இந்த பகுதியில் வாழுகிற மக்களுக்கு நீ ரஹ்மத் செய்ய ரப்பே. எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் மாற்றி நல்ல பிரஜைகளாக, நல்ல மஹல்லாவாசிகளாக மாற்றி தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் நீயே கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل سبحان الله بحمده اشهد ان لا اله الا انت استغفرك.